இந்த மனித பிறப்பு எவ்வளவு மகத்துவமானது, அபூர்வமானது, அற்புதமானது. வாழத்தான் நாம் பிறந்தோம். இந்த வாழ்க்கை என்பது ஒரு தரம்தான். அந்த ஒரு தரம் தரப்பட்ட இந்த வாழ்க்கையை சீராக, சிறப்பாக, மகிழ்ச்சியாக, ஒற்றுமையாக, சமாதானமாக ஏன் மனிதன் வாழ தவறி விடுகின்றான்? இதற்கு காரணம் என்ன? மனிதனுக்கு அறிவு வளர்ந்தது போல அவனுடைய செயற்பாடுகளில் நாகரிகம் இருக்கவில்லை. நாட்டுக்கு நாடு சண்டை, நாட்டுக்குள் சண்டை, வீட்டுக்கு வீடு சண்டை. இப்படி சண்டை செய்து கொண்டே தன்னுடைய வாழ்நாளை கழிக்கின்றான், ஆயுளை அழிக்கின்றான் மனிதன். யுத்தம் என்ற சொல்லை எங்களுடைய அகராதியிலிருந்து நாம் நீக்க வேண்டும். பகை என்ற சொல், போர் என்ற சொல், இப்படியான சொற்களை நாம் நினைத்து கூட பார்க்கக்கூடாது. அன்பு, சமாதானம், கருணை, இரக்கம், அமைதி, சாந்தம், ஆனந்தம், இப்படியான சொற்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாம் செயற்படுத்த வேண்டும். அப்போதுதான் இந்த வாழ்க்கையை நாம் சிறப்பாக வாழக்கூடியதாக இருக்கும். இதை மையமாக வைத்துத்தான் நான் ஒரு கவிதை எழுதினேன். போர் என்று எழுதிய பேனாவின் மை தீர்ந்து போனது. போர் என்று எழுதிய பேனாவின் மை தீர்ந்து போனது. பாருங்கள், அந்த பேனைக்கு கூட போர் என்று எழுதுவதற்கு தயக்கமாக இருக்கிறது. அதற்கு கூட விருப்பமில்லை. எப்படி இருக்கிறது கவிதை? விவர்ஸ்,